ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வேவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல். இந்த பொரியலை ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது செய்கிறதுக்கு நான் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேனில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு நான் 4லேருந்து 5 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் விட்டுடுங்க. மூணு நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பீன்ஸ் கேரட் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்பவே முழுகாது, அந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும், நிறைய விட்டுறாதீங்க. இப்போ இதையும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் தண்ணி சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போல் விட்டுடுங்க. இது கூடவே வாசனைக்கு ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இது கூடவே உங்களுக்கு தேங்காய் வேணால் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். பட் நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கலை. பீன்ஸ் கேரட் பொரியல் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிட முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.